Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard physics important 5 mark questions பார்க்க போறோம். ஒரு 5 5 mark எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏனா நமக்கு அவ்வளவு படிக்கிறதுக்கு இருக்கு. ஒரு புக் பேக்னு எடுத்தீங்கன்னா 30 ல இருந்து 40 क्वेश्चंस கூட இருக்கும் சில லெசன்ஸ்ல. சில லெசன்ஸ்ல 20 क्वेश्चंस அந்த மாதிரி இருக்கும். சோ எப்படி பார்த்தாலுமே புக் பேக் லாங் ஆன்சர் ஷார்ட் ஆன்சர் பார்த்தா ஒரு லெசன்லயே ஒரு 30 40 क्वेश्चंस இருக்கு. இத பார்த்து பயந்துறீங்க. நான் என்ன சொல்றேன்னா லெசன் வைஸ் பாரு. நீ புக் பேக்னு பார்க்காத. அந்த லெசனோட கண்டென்ட் பாரு. ஓகே. என்னதான் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस கொடுக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ இத மட்டுமே படிச்சா நம்மளால 5 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டா கோட்டியல் எக்ஸாம்ல கண்டிப்பா எழுதிடலாம். சோ அதனால கோட்டியல் எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 25 டேஸ் இருக்கனால இப்பவே நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னு தெரியல. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ப்ளஸ் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறது. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சேரும். சோ என்னன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு சொல்லும்போது நான் செலக்டிவாலாம் கொடுக்கல. எது வருமோ எது பப்ளிக்ல கேட்டிருக்காங்களோ அதுதான் கொடுத்துருக்கேன். யூனிட் 1 ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோர் லைன் 4th क्वेश्चन இது ரெண்டு தனித்தனி 5 மார்க். இங்கே வந்து புக் பேக் நம்பர் எழுதியிருப்பேன், கரெக்டாக எழுதியிருப்பேன். இந்த புக் பேக் நம்பர் தமிழ் மீடியம் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கை பார்த்து. பொட்டன்ஷியல் டு டைபோல் 11th क्वेश्चन இன்ஃபினிட் லாங் சார்ஜர் வயர். காஸ்லாவோட 3 அப்ளிகேஷன் இன்ஃபினிட் ஷீட்டு ஸ்பெரிக்கல் ஷெல் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். இது போதும் ஃபர்ஸ்ட் லெசனில். யூனிட் 2ல மைக்ரோஸ்கோபிக் மாடல் அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन. 4th क्वेश्चन இன்டர்னல் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர் அகமின் தடையை கணக்கெடுத்தல். ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் ஒருவேளை 5 மார்க்கில் கேட்கலாம், கேட்கலான்னா 3 மார்க்கில் கேட்கலாம். நான் 3 மார்க் போடும்போது கொடுத்துட்றேன், ஆனால் அதை படிச்சிருங்க. வீஸ்டோன் பிரிட்ஜு மீட்டர் பிரிட்ஜு எல்லா சர்க்யூட் வச்சு தான் போடுறாங்க. சர்க்யூட்டை நல்லபடியாக படிச்சுக்கணும். பொட்டன்ஷியல் மீட்டர் இஎம்எஃப். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் செகண்ட் லெசன் ரொம்ப சின்ன லெசன், ஈஸியான லெசன் படிச்சுங்க. யூனிட் 3 சர்க்குலர் காயில் பயோட் சாவர்ட்ல அப்ளிகேஷன் இன்ஃபினைட் லாங் கண்டக்டர் பயோட் சாவர்ட்ல அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து 7th ஒன் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஆம்பியர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணி சின்ன டெரிவேஷன் 5 மார்க் கேட்கலாம். சைக்ளோட்ரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிமிடேஷனோட படிச்சுக்கோ. ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். இந்த விஷயம் இந்த கொஸ்டின் யாருமே படிக்க மாட்டேங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16 கொஸ்டின். 17வது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மூவிங் காயில் கேலோமீட்டர். கண்டிப்பாக கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அடுத்து யூனிட் 4 டயக்ராம் முக்கியம். டயக்ராம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், பட் போட்டு பாருங்கள். யூனிட் 4ல் லாங் சோலினாய்ட் லென்த் ஆஃப் தி சோலினாய்ட். ஸோ அதை வச்சு ரொம்ப ஈஸி, சின்ன டெரிவேஷன் 3 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. 9th கொஸ்டின் M12 = M21 மியூச்சுவல் கோஆக்சியல் கேபிள். ஸோ இதில் வந்து டெரிவேஷன் போட்டு இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். மேத்தமேட்டிக்கலி ரொட்டேஷன் ஆஃப் காயில்னு சொல்லிட்டு தான் புக் பேக்கில் 11வது கொஸ்டின் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ மேத்தமேட்டிக்கலின்னு சொல்லும்போது அந்த புக் பேக்கில் எப்படி இருக்கோ அப்படி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. அப்படி கேட்குறேன்னா எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் அப்படின்னு கூட கேட்கலாம். 13th சிங்கிள் ஃபேஸ் ஏஸ் ஜென்ரேட்டர். ஏஸ் ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் மட்டும் கேட்பாங்க. 13th கொஸ்டின். அடுத்தது அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். 19வது கேள்வி ஆர்எல்சி சீரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேஸர் டயக்ராம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூர் இண்டக்டன்ஸ் எல், பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சி. ஸோ இது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். பியூர் இண்டக்டன்ஸ் எல், பியூர் கெப்பாசிட்டிவ் சி. ஸோ இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்குறாங்க. இப்போது எல்லாமே மாடர்ன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்குறாங்கன்னு சொல்ல முடியல. அதனால தான் ஒரு லெசன்ஸில் ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸோ ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிலாம் விட்டுறாதீங்க. யூனிட் 5 மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் சின்ன யூனிட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வேவ் 10 பாயிண்ட் படிச்சுக்கோ. டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அது இப்போதைக்கு வேண்டாம், இது மட்டும் படிங்க. யூனிட் 6 மிரர் ஈக்குவேஷன் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் அடிச் சமன்பாடு பக்கவாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரெண்டுமே போட்டு தான் 5 மார்க். பிசூஸ் மெத்தட் லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்குது. சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். லென்ஸ் மேக்கர்ஸ். அடுத்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பை பிரிசம் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது ரெண்டும் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஈஸி தான். 10வது கொஸ்டின் வந்து டிஸ்பர்சிவ் பவர். ஸோ யூனிட் 6 வரைக்கும் இருக்குங்கிறாங்க கோட்டையிலுக்கு, அதனால 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். சில டிஸ்ட்ரிக் வந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்குது, யூனிட் 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நிறைய கலை இல்லை, நான் எப்படியோ ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு 5லேருந்து 6-7 கொஸ்டின் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் ஒரு லெசன்லையும். அதுலேயும் 2வது யூனிட்டும் 5வது யூனிட்டும் உங்களுக்கு ஈஸி, ஃபஸ்ட் யூனிட்டும் ஈஸி. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, 2வது 5வது சின்ன யூனிட். ஸோ மீதி இருக்கிற யூனிட்டில் எப்படி முடிக்கலான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் படித்தா 5 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்கும் வருது, கெமிஸ்ட்ரிக்கும் வருது, பயாலஜிக்கும் வரும். ஸோ அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க. கன்ஃபார்மாக நம்ம சேனல் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு 11th பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸ் கிராஷ் சீரியஸும் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.